எஸ் நைட்டு 11-12 இருக்குமாப்பா? 12 மணி ஆகுது மக்களே. இப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து இறங்கிச்சு. அதாவது சரக்கு வந்து இறங்கியிருக்கு. அது எங்கே, நான் ஏதோ ஒரு ஹிந்தி பேர் சொல்கிறாங்க மக்களே, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்திருக்கு. 2 வந்திருக்கு. ஃபுல்லாக இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கு. என்னது புதுசாக வந்திருக்கு, நாட்டு வலையிலும் வந்திருக்கு. இதோடைய வீடியோ வந்து நாளைக்கு போடுறேன். ஃபிரோஜாபாத் வலையில இந்த மாதிரி வந்து ஒரு 10 மடங்கு மேலே ஏறிடுச்சு சரக்கு. இந்த சரக்கு கொஞ்சம் டெமோக்கு இங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு வீடியோ போடுறதுக்காக மொத்தமா ஒரு பெரிய லாரி ஃபுல்லா வந்து சரக்கு ஃபுல்லா மேலே ஏறிடுச்சு. ரொம்ப வந்து கலைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா வந்து ஒரு பெங்களூர் இப்படிதான் ஆகும். ஆனா என்னன்னா ஒரு ஸ்பெஷலா ஒரு பெங்களூர் கஸ்டமர் வந்து அவங்களோட 60ஆம் கல்யாணத்துக்காக பெரிய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இப்ப நைட்டு ஃபுல்லா உட்காந்து அதோட பேக்கிங் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ஆர்டர், அந்த 60ஆம் கல்யாணத்துக்கான ஆர்டருக்காக இதெல்லாமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு. இவன் தான் கொரியர்ல எல்லாமே பார்சல் பண்றான். எத்தனை பசங்கன்னு கேட்டீங்கல்ல, எனக்கு 4 பசங்க, 2 பையன் 2 பொண்ணு. அதுல வந்து லாஸ்ட் கடைக்குட்டி இவன் தான் கடைக்குட்டி. பாத்துக்கோங்க, ஏதோ பேசுறா. பேசாம ஆனா வாய தந்தா பேசினே இருப்போம். நீங்க நினைக்கிறத விட இவன் வந்து பயங்கரமான மோசமான ஆளு. பேசுவான்னு சொன்னமா? ஓகே, அங்க உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் வந்து மூஞ்சி மூடிட்டு நிக்கிறாங்க. அவங்ககிட்ட என்னன்னு கேளுங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி இப்ப புதுசா வந்திருக்க ஃபுல்லா கவரிங் வலையில எல்லாமே அவங்களுக்காக எடுத்து வைக்கிறாங்களா? எஸ். நைட் எத்தனை மணி முடியுமோ தெரியல. இந்த வேலை முடியாது, எங்களுக்கு மேக்ஸிமம் முடியாதுமா. இன்னும் டிஃபனே சாப்பிடலாம். இதெல்லாமே வந்து கிஃப்ட் ராப் தான் பண்றாங்க. வர்ற அந்த 60ஆம் கல்யாணத்துக்கு வர மக்களுக்காக இந்த கிஃப்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷல் பேக்கிங் நடக்குது. இதுல நானும்மா இன்னைக்கு என்னையும் சும்மா விடல. எப்பவுமே உங்களோட பேசிட்டே இருப்பேன். நீங்க அங்க இருக்கு கீழே. பாருங்க எத்தனை பேர் வந்து ஒரு ஷாப்ல உழைக்கிறாங்க அப்படிங்கறத நல்லாவே நீங்க தெரிஞ்சுக்கணும். மணி வந்து 12 ஆகுது மக்கள். இன்னும் நைட்டு நாங்க சாப்பிடல. இப்பதான் வாங்குறதுக்காக போறாங்க. இருக்குமோ என்னவோ தெரியல. ஏன்னா இன்னைக்கு வீட்டுல செய்ய நேரம் இல்லம்மா. எப்பவுமே என்ன வந்து ஒரு 10 மணிக்கு அனுப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் 2 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு எனக்கு செய்யறதுக்கு நேரில் பாருங்க, என்னையும் உட்கார வச்சுட்டாங்க. இடுப்பெல்லாம் வலிக்குது எனக்கு. என்ன பண்றது? கொரியர் ஆர்டர் இன்னும் அப்படியே ஸ்டாக்ல நிக்குது. ஆமா, கொரியரோட நிறைய வந்து கொஞ்சம் ஸ்டாக்லயே நிக்குது. ஏன்னா நீங்க இதுலயே நல்லா தெரிஞ்சுக்கலாம். நேரம் எங்களுக்கு ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படிங்கறதுனால எங்களால ப்ராப்பரா வந்து உடனே பண்ண முடியல. கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையா தான் பண்றோம். திடீர்னு இந்த மாதிரி பல்கா ஆர்டர் கொடுக்குறாங்கம்மா. வந்து அதுவும் அவசரம்ன்றாங்க. புதுக்கோட்டையில இருந்து இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்தாங்க. புதுக்கோட்டையில இருந்து என்னை பாக்குறதுக்குனே வந்தாங்கம்மா. இங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. அந்த 4 மணி நேரம் போன் அடிச்சுட்டே தான் இருந்தது. மிகவும் மன்னிக்கவும், அந்த நேரம் எங்களால எடுக்க முடியல. அவங்க ஃபேமிலில இருந்து ஒரு 10 பேர் வந்தாங்க. 10 பேருமே நாங்க அட்டன் பண்ண கரெக்டா இருந்தது. எங்களுக்கு சாயந்தரம் டீ கூட குடிக்கலமா. 9 மணி தான் டீயே குடிச்சிருந்தாங்க. ஆரி போன டீ கூட இங்க தான் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இப்பதான் ஊத்தணும் நாங்க. ஆரி போன டீ நாரி போச்சு. ஆமா, கண்டிப்பாக கொரியர் சர்வீஸ் இந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் டிலேவா தான் வரும். ஏன்னா கொரியர் பாய் போட்டுருவியா? கொரியர் ஏண்டா காதுல ஹெட்செட் ரொம்ப பாவமா அப்பாவே இருக்குது. இவர்தான் இவ்வளவு பில் ஆயிடுச்சு. இதெல்லாம் வெளியே போய் இன்னைக்குதான் வந்திருக்காரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற நிலைமையை கொஞ்சம் பாருங்க மக்களே. இந்த அரியா ஜீவன் எப்படி இருக்கு பாருங்க மக்களே. யாருக்காகப்பா? அவரு பில்லு பாத்துட்டு இருக்கிறாரு. எத்தனை லட்சம் போயிருக்கு பில்லு பாக்குறாரு. பில்ல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. மூட்டை பக்கத்துல ஒரு மூட்டையா உட்கார்ந்துட்டு இருக்காரு மக்களே. சோ நீங்க மாத்தீங்கன்னா தெரியும். இதுல டெமோக்கு நாளைக்கு தான் எடுத்து காட்டுறேன். சோ இவ்வளோ பொருளும் வந்திருக்கு. புது வளையலுங்க வந்திருக்கு. இது எல்லாமே புதுசு. நீங்க கேட்ட சைஸ், அவங்க கேட்ட 212 210 எல்லா சைஸும் வந்திருக்கு. அவங்க காட்ட 210 பாக்ஸ காட்ட 210 212 வந்திருக்கு மக்களே. அதாவது ரொம்ப ரொம்ப பெரிய சைஸ் வளையல். இன்னைக்கு ஆக்சுவலா கேட்டாங்க, இல்ல
காலி ஆயிடுச்சு. அதனால ஒரு வழியா நல்ல வேலை இன்னைக்கு வந்துருச்சு. நாங்கள் 12 மணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதை உங்களுக்கு காட்டணும் இல்லையா. எங்கள் கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஈ ஆடுது, ஒரு நாய் வாக்கிங் போகுது. இதுதான் தாம்பரம் மார்க்கெட் மக்களே. நடுராத்திரி இப்படி தான் இருக்கும். பரவாயில்ல, இந்த நேரத்தில் யாரும் நடந்து போகிறாங்க. கதிரேசா, நான் டீ கூட இருக்கடா இன்னும். நல்ல வேலை, அந்த டீயை கொடுத்து உயிர் வாழலாம் நம்ம. நாங்கள் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். எங்கள் அப்பா வந்து புதுசாக ஒன்று வாங்கிட்டு வந்தார். அது இதுதான், இங்கே பார்த்தீங்களா, இந்த காதில் போட்டுக்கிறது மஃப்ளர் மாதிரி. இந்த பனிக்காலம் குளிருக்காக எங்களுக்கு தான் பாசமாக வாங்கிட்டு வந்தாருன்னு பார்த்தா இல்லை, நான் விற்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். இல்லை, விற்கிறதுக்காமா? விற்கிறதுக்கு இல்லை, எனக்கு வாங்கின மீதி தான் விற்கிறதுக்கு. நீ ஒன்று மாட்டிக்கோ. பசிக்குதுமா, எதை வாங்க போயிட்டேன்னா இல்லையாப்பா? நிறைய வளையல் இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு வந்து இது காட்டுறேன். அவன் என் தங்கச்சி பையன்மா, பாத்துங்க அவனையும் காட்டு. அவனை மாறி காட்டுறோம், அப்பப்ப சொல்லுவேன். ரைட், பின்னாடி போற அந்த ஜந்து போயிருச்சு. ஓகே ஃபைன், நாளும் தெரிஞ்சவரு அந்த மாதிரி. இவன் தான் இந்த செட்டு மொத்தம் போடுற ஆளுமா. நான் இதெல்லாம் நிறைய மாடல் போடுவான். இது ஆர்டர் தட்டுறதுனால இவன் மட்டும் போட்டுட்டு இருக்கான். ஃப்ரூட் பேக்கிங் பண்ணுவான். சொல்லுடா, என்னென்ன பண்ணுவேன்? பழம் பேக்கிங் எல்லாம் பண்ணுவேடா. காதுல இருந்து கைட்டு, காது கேக்கல பாரு உனக்கு. கைட்டு சொல்லு. இப்போ பழம் பேக்கிங், நட்ஸ் பேக்கிங், அப்புறம் வருஷத்தட்டு பிளாட்டிங், கேஷ் பேக்கிங், எல்லா ஆல் பேக்கிங்கும் இருக்கு. நம்ம ஏதாவது வந்து இல்ல எங்க அக்கா கூட பேக் பண்ணி நான் வெளியே அனுப்பிச்சலாம்னு பாக்குறேன். அதனால எதுவும் பண்ண முடியல. உண்மையும் நம்பிட்டு பேரே. என் பிரதரையும் பேக் பண்ணி எங்க அனுப்பிச்சிடணும். இதோ அந்த பிரதர் நீங்க நிக்கிறாங்க. ஜந்து ஒருத்தன் நிக்கிறான் பாருங்க, காமெடி பீஸ். நீங்க எல்லாரும் கேக்குறீங்கல்ல, அவன் தான் அவன் நிக்கிறான் பாருங்க. அவங்களோட சைக்கோ நாங்க காமெடி. தமிழ்ல பேசணுமா? இவ்வளவு நேரம் தமிழ்ல தான் பேசுறேன். உனக்கு வேற என்ன லாங்குவேஜ் தெரியும் சொல்லு. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா நிறைய கஸ்டமர்மா. இன்னைக்கு நிறைய வந்து கலைச்சாச்சு, நாங்களே கலைச்சிட்டோம். இன்னைக்கு வேலை செய்யற ஆள் வரவே இல்லை. 4 பசங்க வந்து லீவ் போட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அதனால வந்து இந்த வியாபாரம் ஃபுல்லா இன்னைக்கு எடுத்துட்டு ஆன்லைன் இது யூடியூப் கஸ்டமர் மட்டும் இன்னைக்கு மொத்தம் ஒரு 150 பேராவது வந்திருப்பாங்க இன்னைக்கு. அதுல வந்து வெளியூரா கஸ்டமர் அதிகம். அதனால வந்து நிறைய பேர் சொல்றீங்க, அட்டெண்ட் பண்ண மாட்டீங்க, மெசேஜ் ரீப்ளை வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோ. வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோ. ரீப்ளை பண்ண மாட்டீங்க, பல்க் ஆர்டர்ஸ் எடுப்பீங்க கிடையாது. யூடியூப் கஸ்டமர் இங்க வந்து ஒரு சின்ன கிளிப் எடுப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு பார்த்து கொடுக்குறோம். ஏன்னா இங்க வரும்போதே உங்களுக்கு தெரியும், வரவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலி நாங்க எப்படி கவனிக்கிறோம் அப்படின்றது. இன்னொரு நிஜமாவே எங்களுக்கு ஆள் பற்றாக்குறை தான். இதுக்கெல்லாம் உண்மை. இத்தனை பேர் இருந்தும் சமாளிக்க முடியலங்க, அதுதான் உண்மை. இது மட்டும் இல்லைங்க, இது வந்து 4 மாடி. இது இந்த 4 மாடிலையும் ஒரு ஃப்ளோர்லயும் ஏறி இறங்குறது இருக்கு பாருங்க. அதை விட அதான் ரொம்ப கஷ்டம். வரவங்களே பாவம், வரவங்களும் அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா இது வந்து உழைப்ப நாங்க போடுற ஃபேமிலியா இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியல. ஆனா வெளியே இருந்து வரவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால வந்து கரெக்டான ஆள் செட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டிலே ஆகும். அதுக்கப்புறம் நீங்க எதிர்பார்க்காத போது உங்க கையில அப்படியே கிடைக்கும். நாங்க அனுப்புற கொரியர் பார்சல். மணி இரவு 1:30, நடுராத்திரி, இன்னும் சோறு வரவில்லை. பிக் பாஸ் நிலவரம் மாதிரி ஆயிடுச்சு எங்க நிலவரம். ரொம்ப கலவரத்துல போயிட்டு இருக்கு மக்களே. நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் டெய்லி எங்களோட நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே 1 மணி 2 மணி, சம்டைம் 2:30 மணி 3 மணி கூட ஆகியிருக்கு. அந்த மாதிரி தான் எங்கள் நிலைமை போய்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் ஃபேமிலியாக பண்ணுறதுனாலவோ என்னவோ தெரியல, எங்களுக்கு எல்லா ஒர்க்குமே ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப சந்தோஷமாக, ஜாலியாக தான் நாங்கள் எங்களோட ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு வேலை எங்களுக்கு வேலையாகவே தெரியறதில்ல. காரணம் என்னென்னா, அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். பிகாஸ் நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கும்போது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கையோடு வாங்கிட்டு போகும்போது அதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் மட்டும்தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.